நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். தற்பொழுது அந்த தித்வா புயலினுடைய மையப்பகுதியானது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் டெல்டாவிற்கு மிக நெருக்கத்தில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால தான் டெல்டாவில் தொடர்ச்சியாக மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகளில் 251 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு டெல்டாவிற்கு, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் அந்த தித்வா புயலினுடைய மையப்பகுதி அந்த வளைவு இருக்கு இல்லையா, அது வந்து ரேடார் இமேஜஸில் விசிபிளாக தெரியுது. இப்போ நீங்கள் வெதர் மாடல்ஸை இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். வெதர் மாடல்ஸில் வேற ஒரு இடத்துல தான் அது இப்போ நிலை கொண்டு இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு இருக்கும். ஆனால் அதை விட முன்னதாகவே இது டெல்டாவிற்கு கிழக்கில் நிலை கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வெதர் மாடல்ஸுக்கும் நிகழ்நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஸோ அதனால தான் நம்ம நிகழ்நேரத்தில் அப்பப்போ அப்டேஷனை வழங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த புயலானது அவ்வாறாக அப்படியே வடக்கு நோக்கி முன்னேற இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அதனால் டெல்டாவில் மழையானது மேலும் தீவிரமடையும். குறிப்பாக வடக்கு டெல்டாவில் மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரைக்காலில் ஆல்ரெடி 97 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகிவிட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 117 மில்லிமீட்டர் அளவு மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. வேளாங்கண்ணியில் 133 மில்லிமீட்டர் இன்று காலையிலிருந்து காலை 8:30 மணிக்கு பிறகிலிருந்து தற்போது வரையில், அதாவது 10:30 மணி வரையில் ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு 30 மில்லிமீட்டரை கடந்த அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் மழை கண்டினியூ ஆகுது. அப்படிங்கும்போது நாகப்பட்டினத்தில் இல்லை வேளாங்கண்ணியில், குறிப்பாக வேளாங்கண்ணியில் 2 நாட்களை சேர்த்து 200 மில்லிமீட்டர் அளவு மழை கடந்தாலும் ஆச்சரியம் கொள்வதற்கு எதுவும் கிடையாது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வேதாரண்யத்தில் 186 மில்லிமீட்டர் அளவு மழையானது லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. காலை 8:30 மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை நான் வந்து சொல்கிறேன். அதே போல் தான் வேளாங்கண்ணியில் 134, திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் 123 மில்லிமீட்டர், தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 108 மில்லிமீட்டர், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் 74 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் 74 மில்லிமீட்டர், தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் 74 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 71 மில்லிமீட்டர், காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் 70 மில்லிமீட்டர், இளையாங்குடி சிவகங்கை மாவட்டம் 68 மில்லிமீட்டர், திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் 66 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. பட் ஹைலைட் என்னன்னாக்கா இங்கே டெல்டாவில் தான் மிக கனத்த மழை பதிவாக இருக்கிறது. அதுலேயும் நம்ம கோடியாக்கரை மாதிரியான இடங்கள் அதிக மழைப்பொழிவை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுதானே முதல்ல டெல்டாவினுடைய தெற்கு பகுதிகளிலிருந்து தானே மழை தீவிரமடைந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் அதிக பலனை பெற்றிருக்கிறது. இப்போ காரைக்கால் மாவட்டம் அதிக பலனை பெற இருக்கிறது. அதன் பிறகு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளும் அதிக பலனை பெறும். தெற்கு கடலூர் மாவட்ட பகுதிகளும் அதிக பலனை அடையும். அப்படிங்கிறதுல மாற்றங்கள் வந்து கிடையாது. புதுச்சேரியிலும் மழையானது பதிவாகி வருவதாக நமக்கு டேட்டாஸ்லாம் வந்து கிடைச்சிருக்குது அப்பொழுது. ஸோ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் தூரல் மழை தொடங்கிவிட்டு தான் இப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். சுழற்சி உங்களுக்கு மழை கொடுக்கும்னு. ஏன்னா இதில் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது ஒரு கருத்தை இப்போ எல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து கரெக்டாக அது ஏறி வந்துட்டு இப்போ வந்து மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பார்த்து அது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஓப்பன் வாட்டரில் சுழற்சியினுடைய மையப்பகுதி வந்துட்டாலே மழை வந்து கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது அதற்கு நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. சில பேர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இத்தனை வருஷமாக அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் ஏதோ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாருங்கிறத. பட் சில பேருக்கு அதில் வந்து சந்தேகங்கள் வந்து இருக்க தான் செஞ்சுது. நேற்று அதை விட ஒரு கொடுமை, நேற்று நைட்டு உட்காந்து கண்ணை முழிச்சு நான் முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை போட்டு மில்லிமீட்டர் அளவு மழையை நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன். தோப்புத்துறையில் வந்து 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அந்த நேரத்தில் பதிவாக இருந்தது இல்லையா, அதை வந்து சும்மா பதிவு பண்ணியிருந்தேன். சும்மா பதிவு பண்ணல, ஆக்சுவலாக அந்த இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பகிர்ந்திருந்தேன். அதனுடைய கருத்துரை பகுதியில் ஒருத்தர் வந்து நீ ஏன் சென்டிமீட்டரில் போட மாட்டியா, மில்லிமீட்டரில் தான் போடுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக சென்டிமீட்டரில் போடுறதுல சில சிக்கல்கள் வந்து இருக்குது. அது வந்து ஒரு சரியான ஒரு நடைமுறை கிடையாது இல்லையா. இப்போ மில்லிமீட்டர்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம மழை அளவுகள் பட்டியலில் பார்க்கும்பொழுது இப்போ நான் வந்து மில்லிமீட்டரில் சொல்லும்பொழுது உங்களுக்கு சில வித்தியாசங்கள் தெரியுது. இப்போ திருப்பூண்டியில் 123 மில்லிமீட்டர், நாகப்பட்டினத்தில் 117 மில்லிமீட்டர். இப்போ நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர், திருப்பூண்டிலே 12 சென்டிமீட்டர். இந்த வித்தியாசம் தெரியல இல்லையா. 123 எங்கே இருக்குது, 117 எங்கே இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து மில்லிமீட்டர் அளவில் பதிவு பண்ணுறோம். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையமும் மில்லிமீட்டர் அளவில் தான் மழை அளவுகளை வந்து வெளியிடுவாங்க. அதுதான் வந்து டேட்டாவாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வருங்காலங்களில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சென்டிமீட்டர் கணக்குங்கிறது வந்து
அது வந்து வேறு மாதிரி. அது வந்து சும்மா அப்படியே ஒரு அறிக்கையில் சொல்லணும், இங்கே இவ்வளோ சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குதுங்கிற மாதிரி தான். பட் ஆக்சுவலாக மில்லிமீட்டர் கணக்கில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் உத்தமமான விஷயமா இருக்கும். அதனுடைய அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நேற்று இதற்காக ஒரு நபர் என்னிடம் வந்து வாதமே செய்து கொண்டிருந்தார். அதுவும் அந்த நேரத்தில் ஒரு 3 மணி வாக்கில் 2 மணி வாக்கில் ஒரு வாதத்தை செஞ்சு மனுஷன் கடுப்பேற்றி விட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு நபர், இப்போ நான் கருத்துரை பகுதியில் பார்த்தேன், ஏன் நீங்கள் சேத்தியாத்தோப்பு பகுதியில் 100 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு போட்டிருக்கீங்க, யார் உங்களுக்கு சொன்னா அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டிருந்தார். அப்புறமேல ஒருத்தர் வந்து அழகாக போடுறாரு, தோப்புத்துறைன்னு அவர் அங்கே எழுதியிருக்காரு. நீ சேத்தியாத்தோப்புன்னு படித்தனாக்கா அதுக்கு நாங்களா பொறுப்பு? அதாவது ஒரு நண்பர் வந்து இது நமக்காக வந்து அங்கே வந்து கருத்துரை பகுதியில் அவர்கிட்ட போய் அதை உண்மையை வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ தோப்புத்துறைக்கும் சேத்தியாத்தோப்புக்கும் தெரில, ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக கருத்துரை பகுதியில் வந்து சும்மா வந்து ஏதாவது கமெண்ட் போட்டுட்டு நிறைய பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நான் எப்போவுமே சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய காணொலிகளை பார்க்குற நபர்களுக்கும் எனக்கும் இடையேயான ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவேன். ஏன்னா நான் வந்து எதையும் வந்து பொய் புகட்டாக இங்கே வந்து போட்டுவிட்டு போகல. ஆக்சுவலாக ரேடார் இமேஜஸை வச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனுடைய மையப்பகுதி இங்கே இருக்குன்னு. நீங்கள் வெதர் மாடலில் பார்த்துட்டு வந்துட்டு இது இங்கே இருக்குது அங்கே இருக்குது, ஜிஎஃப்எஸ் இப்படி காட்டுது அப்படி காட்டுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இனிமேல் இதை நான் ரேடார் இமேஜஸ் யூஸ் பண்ணி தான் ட்ராக் பண்ணுவேன். எந்த நேரத்தில் சேட்டலைட் இமேஜஸ் யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் வெதர் மாடல்ஸ் கூட கம்பேர் பண்ணணும், எந்த நேரத்தில் ரேடார் இமேஜஸ் யூஸ் பண்ணணும். சரி, ரேடார் இமேஜஸ் யூஸ் பண்ணி இது இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இல்லையா, இப்போ இனிமேல் எப்படி இது பார்த்துருக்குன்னு இந்த பார்த்து எடுக்குன்னு டிசைட் பண்ணணும். அப்போ வெதர் மாடல்ஸ் எந்த அளவுக்கு இது கூட சேர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே யோசித்து தான் நம்ம வந்து சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய மூமெண்ட்டுங்கிறது வந்து அப்வர்ட் மூமெண்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதையும் யோசிக்க வேணாம். ஸோ காரைக்காலில் மழையானது இப்பொழுது நல்லாவே பதிவாகி கொண்டு இருக்கிறது. காலைக்கு பிறகு 8:30க்கு பிறகே நன்றாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது. அதே போல் இப்போ சீர்காழி, அதே போல் பரங்கிப்பேட்டை மாதிரியான அந்த இடங்கள் அவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது தீவிரமடையும். சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகள், பூம்புகார் மாதிரியான இடங்களிலும் மழையானது மேலும் பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் புதுச்சேரி, கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் சென்னை மாநகரினுடைய பல்வேறு இடங்கள், சென்னை மாநகர் வடக்கு புறநகர் பகுதிகளில் கூட நாளைக்கு சற்று வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. பழவேற்காடு மற்றும் சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாம் வலுவான மழையை எதிர்பார்க்கலாம். எண்ணூர் மாதிரியான இடங்களிலும் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புலிக்கேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சற்று வலுவான மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் நாளை மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும். மாநகரிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும். இப்போதைக்கு புதுச்சேரியை நம்ம வந்து பார்க்குறோம். புதுச்சேரியில் காலை 8:30 மணி வரையில் உங்களுக்கு 11 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்குது. மழை வந்து மேலும் வந்து பதிவாகும், அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. இன்றைக்கும் மழையானது பதிவாகும், நாளைக்கும் மழையானது கண்டினியூவாக தான் போகுது புதுச்சேரியை பொறுத்த வரையில். ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். இதுவரையில் வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுழற்சியினால் பெரிய அளவில் பலன் கிடைக்கல. பட் இப்போ கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி வரவேற்றுக்கணும். இதில் வந்து எதிர்மறையான கருத்துக்கள்லாம் அவசியமற்றது. இவை தவிர்த்து நம்ம திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரியலூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகக்கூடும். சுழற்சி நகர அந்த கன்வர்ஜென்ஸும் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அரியலூர் மாவட்ட பகுதிகளையும் நீங்கள் வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சுழற்சி கடலில் தானே இருக்குது, நமக்கு மறைமுகமான ஒரு மழை வாய்ப்பு தானே அது வந்து உருவாக்கி கொடுக்குது. வெளிப்புற பகுதி ஆக்சுவலாக கடலில் இருக்குது, அதில் மாற்றங்கள் கிடையாது. அந்த வெளிப்புற பகுதிகளில் இருக்கிற அடர்ந்த மழை குவியல்கள் தான் சில இடங்களில் தொடர்ச்சியான மழை பொழிவை வந்து கொடுத்துட்ருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸுங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் நான் சொன்ன மாதிரி அந்த உட்பகுதிகளும் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்கள், பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள், வேலூர் மாவட்ட பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். இவை தவிர்த்தும் பல இடங்களில் சாரல் மழை, தூறல் மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சென்னைக்கான அந்த லாட்டிடியூட், அதாவது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை அடைந்த பிறகு மேற்கு உள் மாவட்டங்களில் மழையெல்லாம் குறைந்துடும். நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன், நாளைக்கு பிற்பகல் அல்லது ஈவினிங்கில் வந்து அது அந்த லாட்டிடியூட் அடைஞ்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் அது வந்து உள்ளே என்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ க்ளோஸ் டு சென்னைங்கிறது மட்டும் இப்போ டிசைட் ஆகிட்டா, அவ்வளோதான். சென்னைக்கு அருகில் தான் அது வந்து உள்ளே போய் பூர போகுது. அது எங்கே உள்ளே போகிறதுங்கிறது இப்போ முக்கியமே கிடையாது. ஏன்னா அது வந்து
ஆல்ரெடி லேண்ட்ஃபால் ஆகி கொஞ்சம் வீக்காக தான் இங்கே வந்தது. இங்கே கடல் பரப்பில் ஓப்பன் சீஸில் இருக்கும்போது அது ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அடர்ந்த மழை குவியல்களை கொண்டு வந்து குவித்து நல்ல மழை பொழிவை நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஏற்படுத்தியது. இப்போ அது வந்து லேண்டு கூட இன்ட்ராக்ட் ஆகி தான் நகருது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது நிலப்பரப்பு கூட அதனுடைய வெளிப்புற பகுதி இன்ட்ராக்ட் ஆகி தான் நகர்ந்துட்டுருக்கு. அதனால தான் அது இவ்வளோ வீக்கராகவே நகர்ந்துட்டுருக்கு. இதை மட்டும் நீங்கள் கடலில் நடுவில் கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன மாதிரி தீவிரமடையுங்கிறது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அது வந்து தீவிரமடைஞ்சிடும். பட் லேண்டு கூட இன்ட்ராக்ட் ஆகி அது வந்து அழகாக நகர்ந்து போயிட்டுருக்குது. ஸோ புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அது உள்ளே ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உள்ளே ஊடுருவதுனால அது கொடுக்கக்கூடிய மழையை விட அதிகமான அளவு மழையை அது வந்து கடலில் இருக்கும் போது வடகடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகள் தான் பலனடையும். அதே போல் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து இருக்கும், அது உள்ளே என்ட்ராகி போகும்போது. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட அந்த நேரத்தில் வலுவான மழை பதிவாகலாம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில நேரங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து 1ஆம் தேதி 30ஆம் தேதி இரவு அல்லது 1ஆம் தேதி நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள். இப்போதைக்கு அடுத்த சில மணி நேரங்கள் என்பது நான் சொன்ன மாதிரி தான் அந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு இது வந்து பலன் வழங்க இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இது வந்து காலை நேரத்தில் நான் செய்யக்கூடிய குரல் பதிவு. அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் ஒரு குரல் பதிவு கண்டிப்பாக வரும் பிற்பகல் நேரத்தில். அந்த குரல் பதிவில் நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதை போன்ற காணொலிகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.